ரோஹிணியெல்லாம் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஷ் ஹாஸ்டலுக்கு போறதுக்கு அவருக்கு சுத்தமா 1% கூட விருப்பமே கிடையாது. அவரை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சுட்டாங்க. அது போக பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்துட்டாங்க. அந்த அம்மா அந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க, நம்ம ரோஹிணி என்னதான் செய்யறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரோஹிணி அவங்க கையிலையும் காசு கொடுத்துட்டு, நீ பண்ண வரைக்கும் எனக்கு போதும், இதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது, நீயும் தேவை கிடையாது, ஒழுங்கு மரியாதையா சித்தி வீட்டுக்கு போயிரு, அதாவது அந்த அம்மாவோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நீ போயிரு, இதுக்கப்புறம் நீ இந்த பக்கமே வரக்கூடாது, என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. மீனா அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அரையும் குறையுமா சொல்லிட்டு அந்த அம்மா பஸ் ஏறி அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. மீனாவுக்கும் முழுசாக எந்த தகவலும் கிடைக்கல. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா செல்வம் போய் அருண்குமார்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிறத விட அருண் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போய் பார்த்து பேசுகிறாரு. ஆனால் அருண் அவரோட உண்மையான முகத்தை காமிக்கிறாரு. நான் போலீஸ், நீ ஒரு பப்ளிக், நீ இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காமிக்க, இப்போ பிரச்சனை வேற மாதிரி போய் லஞ்சம் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணி அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் முடிஞ்சிருக்குது. அண்ட் மீனா பார்த்த விஷயத்த நேர வீட்டில் சொல்ல எல்லாரும் அந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி அதிர்ச்சியாக இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியவே வரவிடாம அதற்கான வாய்ப்பே இல்லாமல் ரோகிணி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிறிஸை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி கிறிஷுக்கு மீனாவோட நம்பர் என்ன அப்படின்றது மனப்பாடமாக தெரியும். ஒருவேளை கிறிஷ் மீனாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு ஏதாவது விஷயங்கள் பேசினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த சம்பவத்துக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா சீரியல் அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன நடக்குது, ஏன் கிருஷ்ண சுற்றி ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, எனக்கும் ஏதோ ஒரு சம்திங் ராங், ஏதோ ஒரு விஷயம் அந்த பையன்கிட்ட இடிக்குதுப்பா, அந்த பையனை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுவும் நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமான பிரச்சனையா இல்லை அப்படின்னா வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பையனை சுற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாரு. எல்லாருக்குமே புரியுது அவங்கள சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கூட ஓகே இதுதான்ப்பா பிரச்சனை, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் தேடலாம். பட் பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி தெரியலன்றப்ப என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தாங்க இப்போ போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் விடாமல் கிறிஸ்க்கும் இந்த ஊருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம், முதல்ல கிறிஷ் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் போட்டது. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிறிஷ் எங்கே இருக்காரு அப்படின்றத கூட தெரிய விடாமல் நம்ம ரோகிணி செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிளான் போட்டு பக்காவாக அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ அடுத்த கட்டமாக பிரச்சனை, இந்த பிரச்சனை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரோகிணிக்கு கிருஷாலையோ இல்லது அவங்க அம்மாவாலேயோ பெருசாக எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அண்ட் ஒருவேளை முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பாட்டியோட, அதாவது நம்ம ரோகிணியோட அம்மா யார், அவங்களோட சித்தி யார், அவங்களோட சொந்த ஊர் என்ன அப்படின்றத விசாரித்து மேபி போய் கண்டுபிடிச்சி என்ன ஏது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதற்கான வாய்ப்பு இருக்குதே தவிர்த்து மற்றபடி ஒரு விஷயமும் கூட கிடையாது இந்த பிரச்சனையில். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லிதான் ஆகணும். அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னா அருண்குமார் முத்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மறுபடியும் ஒரு மோதல் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த மோதலை கூட நம்ம முத்து ரொம்பவே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண்குமார் கிட்ட போய் செல்வம் சகஜமாக பேசுவார், ஏதோ நம்ம வீட்டு பையனாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக என்னப்பா அருண்குமார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நார்மலாக பேச ஆரம்பிப்பார். ஆனால் அவரோட போலீஸ், நான் போலீஸ்ரா அப்படின்றத அந்த இடத்துல காமிச்சிருவார். அண்ட் அது போக அவரோட மச்சான், செல்வத்தோட மச்சான் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணும்போது அவரை ஒரு அரைஞ்சு நான் யாருன்னு தெரியுமாப்பா, முத்துவோட ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்ல, முத்து என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவனே ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர், அவன் அவ்வளோ பெரிய லாடா அப்படின்ற மாதிரி சொல்லி முதல்ல அவனையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லிடுவார். இப்போ செல்வத்துக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. முத்துவுக்கும் ஏற்கும் இவனுக்கு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இதில் நடுவில் நம்மளும் எக்ஸ்ட்ராவாக பிரச்சனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ஃபோன் பண்ணாமல் தவிர்க்க பார்க்குறாரு. ஆனாலும் அவன் விடுற மாதிரி இல்லை. அருண்குமார் எனக்கு தெரியாது, நீ முத்துவுக்கு கால் பண்ணி முத்து இங்கே வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் யோசிக்கிறார், என்னடா இது நம்மளால் முத்துவுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோன் பண்ணுறாரு முத்துவுக்கு. ஸோ முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, முத்து இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, நான் இந்த மாதிரி அருண்குமார் இங்கே என்ன பிடிச்சி வச்சிருக்காரு, நீ வர்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா செல்வம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் என் மேலே உள்ள கோவம் போகலை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பி நேரங்க வராரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க. அருண்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க, ஒரு ஆள் மட்டும் போட்டிருந்தாங்க, ஒரு ஆள் போடலை அப்படிங்கும்போது டேய் சரியானடா பிடிச்சிருக்காரு, ஒரு ஆள்
ஆள் போட்டிருக்க, ஒரு ஆள் போட்டிருக்கல. இங்கே பாரு ஒர்க்கிலலாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது சரியா, இங்கே பாரு 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கணும், ஆனால் 2 பேருமே போடலை. சரி ரைட்டு, அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, டே எதுக்குடா காசெல்லாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் வந்து ஃபைன் கேட்டிருக்காங்களா, கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அதனால தான் அவர் கோவப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அருணுக்கு ஆதரவாக பேச அருணுக்கு மூஞ்சி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அருண் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, இவன் வந்து எப்படி நமக்கு எதிராக தான் பேசுவான், இங்கே வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவான், ஒரு சண்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லி அருண் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அருண் நினச்சதில் அப்படியே முத்து ஒரு லாரி மண் அள்ளி தட்டிட்டு சரிடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அண்ட் அது போக அருண் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன தண்டனாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல செல்வத்துக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. அருண்குமாருக்கு அதை விட பெரிய ஷாக். ஏன்னா அருண்குமார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முத்து இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முத்து பேசின விஷயங்கள் அவருக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிதாகணும். அண்ட் அடுத்த கட்டமாக நம்ம அருண்குமார் கிட்ட நம்ம முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் இதுக்காக நீங்கள் வந்து என் பேரை யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க, மற்றபடி இவங்க ரூல்ஸை மதிக்காமையோ அல்லது தப்பாக எதுவும் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து நான் பொறுப்பாக மாட்டேன், எனக்கு அது சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் செல்வத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, இங்கே பாரு செல்வம், நீ நட்பு அதெல்லாம் வேற, இவர் வந்து போலீஸாக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ, மற்றபடி வந்து எனக்கு சொந்தக்காரங்க எனக்கு பந்தக்காரங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. இது வந்து அருண்குமாருக்கு உறுத்துது, என்னடா அது இவனை எப்படியா இந்த வீட்டை விட்டு நம்ம அடிச்சு துரத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அருண்குமாரோட முழுக்க நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு அந்த வீட்டில் ஒரு பேரே இருக்கக்கூடாது, ஒரு மதிப்பே இருக்கக்கூடாது, எல்லாரும் முத்துனா மட்டமாக நினைக்கணும், முத்து ஒரு மனுஷனாவே மதிக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம அருண்குமாரோட எண்ணமாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் அவர் இவ்வளோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து டூருக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது கூட இவர் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்னா, இதுக்காக தான் பண்ணார். அவன் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஆளாகவே இருக்கக்கூடாது, அவனை யாருமே மதிக்கக்கூடாது, நம்ம தான் இந்த வீட்டில் கெத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணார். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கே ஒரு பல்பு தான் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ முத்து வந்து அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டார். மீனா போய் 2000 ரூபாய் கொடுக்கும், ஸோ அப்படியா அந்த காசை உண்டியில் போடுமீனா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பராக எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக போக போகுது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் நம்ம மனோஜுக்கு தான். மனோஜுக்கிட்ட வந்து ராஜாராணி பிரச்சனை பண்ணாங்களே, அவங்க மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்கு. பட் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைனாலும் சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிவு வரும். ஆனால் ரோகிணி பிரச்சனைக்கு தாங்க முடிவே வராது. அண்ட் அடுத்தடுத்து ரோகிணி ஏதாவது ஒரு இஷ்யூவை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்குள்ளே தான் ஊறி போயிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க அடுத்து என்ன பிரச்சனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண்குமார் அப்புறம் நம்ம முத்து இவங்களுக்குள்ள பிரச்சனை தான் முக்கியமாக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சொல்கிற மாதிரி பெருசாக எந்த விஷயமும் நடக்கலை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோகிணியை பற்றின விஷயங்களை மீனா கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டா அதுதான் நம்ம மகளுக்கு பாதுகாப்பு, அந்த வீட்டில் வந்து யாராவது ஒரு ஆள் நம்ம மகளுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும், அது ஏன் நம்ம முத்து மீனாவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் நிச்சயமாக நல்லவங்க, நம்முடைய ஒரு விஷயம் நடந்திருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரோகிணிக்கு ஆதரவாக ரோகிணிக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சு வைப்பாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தோணுது. ஆனால் ரோகிணிக்கு அப்படி தோணலை. ரோகிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நம்மளை பற்றின விஷயங்கள் ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு எப்படி பெரிய பிரச்சனை பண்ணலாம், அதை போய் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பாக யோசிக்கிறாங்க. ரோகிணியோட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. மீனா முத்துவை பற்றி இவங்க கொஞ்சம் கூட நல்ல விதமாக யோசிக்கலை. முக்கியமாக பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமாக ரொம்ப கேவலமாக யோசிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். சரிங்க, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. நாளைக்கு எபிசோடில் பெரிய பிரச்சனை இருக்குது, அதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி முத்துவும் பார்த்தீங்கன்னா அடுத்து சும்மா இருக்க மாட்டார், எப்படியாவது கண்டுபிடிக்கணும் உண்மை என்ன அப்படின்றத. அதாவது கிறிஷ் யார், எங்கேருந்து வந்திருக்காரு, அவர் எதற்காக அவனை சுற்றி இவ்வளோ மர்மங்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து முயற்சி பண்ணுவார். அண்ட் அதோட விடமாட்டாருங்க. இனி அடுத்தடுத்து ரோகிணிக்கு பிரச்சனைகள் அதிகமாக காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இனி ரோகிணி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி இப்போ தான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. இப்போ தான் இந்த பிரச்சனையை முழுக்க ரோகிணிக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ரோகிணி நினைக்காத விஷயங்கள், அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் அண்ட் இதுக்கப்புறம் தான் பெரியதாக நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் நாளைக்கு எபிசோடில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷ்க்கு வந்து ஃபோன் பண்ணணும், எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட பேச போகிறாரா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மீனா ஆன்ட்டி, ஸோ அவங்களுக்கு கால் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல. நிச்சயமாக நாளைக்கு எபிசோடில் சீக்கிரமே ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
கிறிஷ் ஒருவேளை மீனாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, ரோகிணியோட டப்பா டான்ஸ் ஆடிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி உண்மையை அவங்களா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. உண்மையிலே மீனா கிட்ட இந்த உண்மையை போய் சொன்னாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. நம்ம ரோகிணிக்கு எந்த வகையில் உதவி பண்ண முடியுமோ அந்த வகையில் உதவி பண்ணுவாங்க. எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ, அவங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை தான் செய்வாங்களே தவிர்த்து இவங்களை வந்து நம்ம இதோட கழிச்சிடணும், இவங்களை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு காலம் கூட நினச்சது கிடையாது. இவங்கள மாதிரிலாம் கேவலமாக அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க, யோசிச்சதும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா மீனா அழிஞ்சிடணும், மீனா வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, மீனாவை எப்படா அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கங்கணம் கட்டிட்டு அலைவாங்க. அப்படின்னா அது ரோகிணி மட்டும்தான். மீனா என்னைக்குமே அப்படி நினச்சது கிடையாது. ஏன் ரோகிணி ஒரு எதிரியாக கூட பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்கும் அவ்வளோ தப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. ஆனால் அவங்கள இப்போ வரைக்கும் ஒரு எதிரி அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவங்க வச்சிருந்ததே கிடையாது. ஆனால் ரோகிணி அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம மீனாவை ஒரு பெரிய எதிரி, தன்னை வந்து அழிக்க வந்தவ அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க யோசிப்பாங்க. பட் மீனா அப்படி கிடையாது. ரோகிணியும் நல்லா இருக்கணும், ரோகிணியோட தொழிலுமா இருக்கட்டும், அண்ட் ரோகிணியாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போவாவது ரோகிணி மனசு மாதிரி உண்மையை மீனா கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட லைஃபுக்கு ரொம்பவே நல்லது. அவங்க சொல்லலை, இல்லை சொன்னால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு தலைவலியாக வந்து மாறி நிற்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்க வந்து கடைசி வரைக்கும் இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான், நமக்கு வந்து மீனாவால் தான் பிரச்சனை, மீனாவால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்றைக்குமே மீனாவால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. பட் புரிஞ்சுக்கிடும் போது இவங்க சொல்கிற விஷயங்களை எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சொல்கிற விஷயங்கள் இவங்க சொல்லும்போது மீனாவே இவங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. ஸோ அதனால ரோகிணிக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்கிறது தான் மீனா கிட்ட. மீனா இந்த மாதிரி நடந்துச்சு மீனா, இதுதான் மீனா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா கிறிஷோ, இல்லை அப்படின்னா நம்ம ரோகிணியோட அம்மாவோ உண்மையை மீனா கிட்ட சொல்கிறதுக்கான காலம் நேரம் வருது. கண்டிப்பாக அப்படி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு தான் தலைவலி, இது இவங்களுக்கு தான் பெரிய சிக்கல். ஏன்னா இவங்களை வந்து இப்போ வரைக்கும் இவங்க வந்து ப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முத்தெல்லாம் அசால்ட்டாக சொல்லுவார், இவளே ஒரு பெரிய ப்ராடு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை நிரூபிக்கிற விதமாக தான் இவங்க அடுத்து பண்ண போகிற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது அவங்க திருந்தணும் அப்படின்னா, இல்லைனா வருந்தணும், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் இருக்குது. அவங்க வந்து இப்போ வேணால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்னைக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வரப்போகிற சிக்கல் வந்து தான் ஆகும். இப்போதைக்கு வேணால் அவங்களோட பிரச்சனை கொஞ்சம் தள்ளி போயிருக்கே தவிர்த்து இதை வந்து நிரந்தரமாக அவங்க நினைக்கிற மாதிரி இதை வந்து மூடி வச்சிடலாம், இந்த பிரச்சனை நமக்கு இதோட முடிச்சிடலாம், இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஸோ அதனால் ரோகிணி அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்ணினாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் எப்படியா இருந்தாலும். இன்றைக்கி வேணால் அவங்க வந்து தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது. இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக தான் போகுது. ஸோ அதனால் ரோகிணி இப்போதைக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 1% இருக்குது. இல்லை அப்படின்னா கடைசியில் காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், ரோகிணிக்கு அங்கங்கே சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இவங்க இதே விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்களாலே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இப்போ முத்து எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டார்கெட் வந்து கிறிஷ் யார், அவனை சுற்றி என்ன மர்மங்கள் இருக்குது. ஏன்னா மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. அப்போது அவனை சுற்றி என்ன மர்மங்கள் இருக்குது அதான முக்கியம். மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. பட் அவனை சுற்றி என்ன மர்மங்கள் இருக்குது, அது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னா ரொம்ப சிக்கல் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போகிற பிரச்சனை தாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் இனி அடுத்து நடக்க போகிற பிரச்சனைகள் நிச்சயமாக நம்ம ரோகிணிக்கு பெரிய பேக் ஃபயரை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ரோகிணி இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, யாருக்குமே இந்த உண்மை தெரிய வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்து அவங்க தப்பிக்கணும். ஸோ அவங்க தப்பிக்கணும்னு நினச்ச வரைக்கும் ஓகே தான். பட் யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இவங்க மட்டும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது
எந்த வகையிலையும் நியாயமே கிடையாது. ஏன்னா இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. இவங்களும் தப்பு பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அப்படின்னு கிடையாது. இவங்களும் இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு தான் இவங்க வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்றதுனால ஸோ இவங்களுக்கும் ஒரு சரியான தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஏன்னா இவங்களும் எவ்வளோ நாள் தான் தண்டிக்காமல் எவ்வளோ நாள் தான் வரைக்கும் வந்து இவங்க சுற்றிக்கிட்டு இருக்க முடியும். ஸோ என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தண்டனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா அது எல்லா தப்பும் இவங்க பண்ணுறாங்க, பட் இவங்களுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கான நேரம் இப்போ தான் நெருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரம் மட்டும் சரியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, யாராலையும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுதான் கிடையாது. இவங்களுக்கு இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் இதுக்கப்புறம் கிறிஷ் அங்கே விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆக போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஜஸ்ட்டு சும்மா ட்ரெய்லர் தான். இனிமே தான் அவங்களுக்கு மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் அடுத்து அவங்க செய்ய போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும், நம்மளை சுற்றி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ மட்டும் கிடையாதுங்க, ரோகிணி எப்போ என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு எப்போனாலும் சரி பிளாக் ஃபயர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க தோற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு வாய்ப்பே இல்லை. அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாலும் அவங்களுக்கு வந்து தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் இவங்க ஒரு கேவலமான கேரக்டராக இருக்கிறாங்க ரோகிணி. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு வாய்ப்பே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அது இவங்களா விட்டு கொடுத்து வந்த விஷயமா தான் இருக்குமே தவிர்த்து இவங்களா ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் எப்படி ரோகிணி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தாலே பயங்கரமாக புகுந்து விளையாடுவாங்க. இப்போ தன்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே பிரச்சனை அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணாங்க அல்லது ஒரு விஷயத்தில் வந்து லாக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக அவங்க இவ்வளோ நாள் போட்டு வச்ச ஸ்கெட்சு எல்லாமே காலி ஆயிரும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட கதை முடிஞ்சிடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நிச்சயமாக அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பாகவே யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்றதுனால கேள்விக்குறி தான். ஏன்னா கிடைச்சாலும் அதில் வந்து எந்த பிரோஜனமும் கிடையாது. யாருமே இதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறது கிடையாது, யாருமே இவங்களை மதிக்க போகிறது கிடையாது. இவங்க பாட்டு கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ கடைசியில் இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ கிடைச்சிருந்த வாய்ப்பையே அவங்க வந்து விட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பார்ப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை. ஏன்னா கண்டிப்பாக ரோகிணி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து இந்த பிரச்சனை எப்படா முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு வந்தே ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து வேண்டும். ஏன்னா இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல், எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால் எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அவங்க ஆசைப்பட்டது நடக்குமா? அப்படியா ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக டைவர்ஸ் தான். ஏன்னா மனோஜ் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டார். இவள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா, இவளை வந்து எனக்கு பயங்கரமாக ஏமாத்திருக்கா, ஸோ அதனால் இவளை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக தான் நம்ம மனோஜ் இருப்பார். மனோஜ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சுயநலத்துக்காக என்ன வேணால் செய்வார். ரோஹிணியை மட்டும் கிடையாதுங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு வந்து இவர் தான் தேவை, இவரோட சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சாருன்னா அதுக்காக கண்டிப்பாக மனோஜ் எந்த எல்லைக்கும் போவார், என்ன வேணால் பண்ணுவார். ஏன்னா அதுதான் மனோஜை வந்து இவங்க என்ன தான் பெருமையாக நினச்சாலும் மனோஜோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையால் அவர் நல்லா இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை யார் மேலேயாவது திணிச்சிட்டு அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவார். அதாங்க நம்ம மனோஜோட கேரக்டர். இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே இப்படி தான் இருந்திருக்கு. அப்படின்றதுனால மனோஜ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இல்லை அப்படின்னா மனோஜ் நிச்சயமாக அவரோட வேலையை காமிச்சிடுவார். ஸோ ரோகிணிக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சீக்கிரமே இந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஒன்றா முடிவுக்கு வரணும் அப்படின்னு தான் நம்மளோட ஆசை. ஏன்னா இனி ரோகிணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத விட
இனிமே பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்தது வேற, அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போகிற ரோகிணி வேற. ஏன்னா டோட்டலாகவே மாறி இவங்க அடுத்தடுத்து இவங்க பண்ணுற விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க மனுஷியாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம வந்து பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட அவங்க டோட்டலாகவே இதுக்கப்புறம் மாறிடுவாங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இவங்க நினைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எப்படி செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர்த்து மற்ற யாருக்காகவும் அவங்க எப்பயுமே எதுக்காகவும் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கேரக்டரே அதான். இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே அவங்களோட கேரக்டர் யாருக்குமே யோசிக்காமல் தன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் அவங்களோட கேரக்டர் வந்திருக்கே தவிர்த்து அவங்க வந்து நல்ல விஷயம் இது வந்து மீனாக்காக இந்த நல்லது செய்வோம் அல்லது இவங்களுக்காக அந்த நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் அவங்க இருந்ததும் கிடையாது, அவங்க யோசித்ததும் கிடையாது, அவங்க யோசிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அதுதான் அவங்க. ஸோ மீனா அப்படி கிடையாது. மீனா வந்து யோசிப்பாங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இவங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க அப்படியே உள்ட்டா, இவங்க நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான். ஏன்னா அவங்களோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கணும், தனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் யோசிப்பாங்க செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டோட்டலாகவே மீனா வந்து வேறு கேரக்டர் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அண்ட் மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் ரோகிணி இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கனாலும் அவங்க வந்து அவ்வளோதான், அவங்க கதி அதோ கதி தான் அப்படின்றது தான் அவங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்களால எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்றத விட இனி யாருமே அவங்களுக்கு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை வந்து இதுக்கப்புறம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்களுக்கு அது எதிராக தான் திரும்புமே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களுக்கு பாசிட்டிவான எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பகையை தான் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு யாருமே, ஏன்னா அந்தளவுக்கு கேவலமான விஷயங்களை இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையுமோ. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நல்ல விஷயம் பண்ணோம், ஒரு இடத்துல கெட்ட விஷயம் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இவங்க பண்ண எல்லாமே முக்கால்வாசி முத்து மீனாவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இவங்க கெடுதல் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இனி இவங்களுக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையிலே கிடையாது அப்படின்றது தான் அதான் உண்மையும் கூட. ஸோ அதனால் இவங்க இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மாறணும். திருந்தலைனா கூட கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் கொஞ்சமாவது மரியாதை கொடுப்பாங்க. அண்டு கொஞ்சமாவது இவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுக்கப்புறமும் அவங்க திருந்தலை, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு சிக்கல் தான். பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க நம்ம ரோகிணி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.